அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2024 மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேறி கூத்தாடும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். நினைத்தது நிறைவேறி கூத்தாடும் நேரம். இப்போ அந்த அறிவுறுத்தலே சிறப்பாக இருக்குது அப்படின்னா மிக நல்ல பலன்கள் நடக்க போகுது. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எந்தெந்த டயத்தில் எப்படி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்ததிபதியான சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ நினைத்தது நிறைவேறும், தொட்டது தொடங்கும். ஏன்னா கூடவே 3, 6 கூடைய அந்த புதனும் இருக்கிறார். அப்போ அந்த நிபுணத்துவம் வெளிப்படும். ஒரு உங்கள் முயற்சிகளில் செயல்பாடுகளில் அந்த நிபுணத்துவம் மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு அந்த தன்மை இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்குது. அண்டு சுக்கிரன் 2, 7 கூடையவன், அவனும் 5ல் இருக்கான். அப்போ குடும்பம், தனம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பிறர் சூழலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 7 கூடையவன் 5ல் இருக்கிறப்ப கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். சும்மா லூஸ்டாக்காக பேசி ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷம் மாதிரி. ஏன்னா வெடுக்குன்னு பேசிடுவீங்க, இல்லை ஓட்டவாய் மாதிரி. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாமல் தடார்னு பேசிடுவீங்க, செஞ்சிடுவீங்க. அது கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் எதிர்பாலினர் வகையிலாம் கெட்ட பேர் வந்துடும். ஆனால் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்கிறேன், வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்லலை. ஏன்னா 9, 12 கூடைய அந்த குரு பகவானும் அங்கே இருக்கிறார். 9 கூடையும் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனால் அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் போகிறதால அப்படி பேசிட்டு விரயம் மன நிம்மதி குறைவை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12லேயும் இந்த ராகு இருக்கிறது, இந்த நிம்மதி சந்தோஷம் போகிறதுக்கான எஃபெக்ட் அவர் கொடுப்பார். என்னதான் கேது பெரிய அதிரடி வெற்றிகள், ஏன்னா கேது நிழல் செவ்வாய் போன்று உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடி வெற்றிகள் குழம்பிக்கிட்டே செய்வீங்க, என்ன நடக்குமோன்னு. அது கூட சூப்பராக முடிகிற மாதிரி இருக்கும். இதனால தான் கொஞ்சம் அந்த மட்டுப்படணும். ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்கிறப்ப கொஞ்சம் வேகம் கோபம் வரும், பேச்சில் ஒரு பேச்சு தடித்து வரும், அதை பார்த்துக்கணும். அண்டு லக்னத்துக்கு 11ல் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஆட்சி வக்ரமாக இருக்கிறார். அது நல்ல உச்ச பலனை கொடுக்கும். பட் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்ன்ட்டு. ஏற்கனவே ஓட்டவாய் மாதிரி சொல்லிடுவீங்க, சொல்லக்கூடாது சொல்லுவீங்கன்னு சொன்னேன். இதுவும் அந்த வக்ரம் பெற்ற கோளில் ஒரு குடிகாரரை போலங்கிறப்ப உளறிடுவீங்க. தேவையில்லாமல் வரக்கூடிய லாபத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு வந்துடும். கவனம் தேவை. கூடவே 4ஆம் இடத்ததிபதியான சந்திரனோ சனியோடு சேர்ந்துருக்கிறப்ப சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டு லாபத்தை இழக்கிற மாதிரி ஆகும். ஒரு நிதானமாக இருக்கிறது நல்லது தான். ஒவ்வொரு நிதானமும் ஆபத்துங்கிறதையும் வச்சுக்கணும், மனசில் வச்சுக்கணும். ஓவராக துடுக்காகவும் பேசக்கூடாது, ரொம்ப நிதானமாகல அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாலும் வம்பு. கொஞ்சம் அப்போ தான் லாபம் கிடைக்கும். இப்போ 5ஆம் இடம் வலுக்கிறது, 2ஆம் இடம் 11ஆம் இடம் வலுக்கிறதால தான் ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இந்த கோள்களுடைய பெயர்ச்சியை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணும். இந்த புதன் 3, 6 கூடையமாக பார்த்தீங்கன்னா 23/8/2024 அன்று
சிம்மத்திலிருந்து அப்படியே ரிட்ரோகேஷனில் ரிவர்ஸில் வக்ரகதியில் கடக புதனாக மாறுகிறார். அப்போ 5ஆம் இடத்துல இருந்தவர் 4ஆம் இடம் போகிறப்ப பெருசாக கெடுதல் இல்லை, இருந்தாலும் அவன் 6ஆம் இடத்ததிபதியாக வர்றதால உடம்பை படுத்தும். சௌகரியமாக இல்லை, சிக்கலாக இருக்குது, உடம்பு முடியல, டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை அந்த புதன் கொடுப்பார். அவர் கிட்டத்தட்ட அந்த சிம்மத்திலேயே எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னாக்க 27/8 அப்போ அஸ்தங்கதம் ஆகிறத விலகிறார். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஸ்தங்கதம் ஆகிறப்ப 5ஆம் இடத்ததிபதிக்கிட்ட தன்னுடைய பவரை கொடுத்துருப்பார். அதனால் ரிட்ரோகேஷனில் வந்தாலும் பெருசாக படுத்த மாட்டார். 27/8 அப்போ புதன்கிட்டேருந்து அந்த அஸ்தங்கத்திலேருந்து விலகிறப்ப கொஞ்சம் முயற்சியிலையும் செயல்பாட்டிலையும் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் இந்த சௌகரியத்துக்கு ஆப்போசிட்டாக இது முடியல, உடம்பு சரியில்லை அப்படிலாம் வரும். விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணணும். அப்போ தான் நினைத்தது நிறைவேறும். அண்டு சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 25/8/2024 அப்புறம் கன்னி சுக்கிரனாக மாறுகிறார். தட் இஸ் நீச்சம். சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார். கன்னிங்கிறது சுக்கிரன் நீச்சமாகிறது. அப்போ பிறர் சூழல் வழியாக குடும்பம் ரீதியாக தனம் பெயர் இதெல்லாம் சற்று நல்லா இருக்காது, ஒத்துழைப்பு இருக்காது. தன வருவாய் வரும்னு நினைப்பீங்க, அது அளவுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 18/9/2024 வரைக்குமே பிறர் சூழல்கிட்ட கொஞ்சம் முரண்பாடு வராதபடி, கண்டங்கள் பிரச்சனைகள் வராதபடி, ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லைங்களா, எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீச்ச ஆட்கள் வழியாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா 18/9/2024 வரைக்குமே அவர் நீச்சகதியிலேயே இருக்கார். அப்போ மற்றவங்க சூழல் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதபடி, சரியாக இருக்காதபடி தான் இருக்கும். அதில் கவனம் தேவை. அவனே 2ஆம் இடத்ததிபதியாக வர்றதால பேரு கெடாதபடியும் பார்த்துக்கணும், தனம் விரயமாகாதபடியும் பார்த்துக்கணும். ஏன்னா விரயமாகிறதுனா ஏமாந்துருவீங்க, திருட்டு போயிடும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது அவசியம். அடுத்து செவ்வாய், அவர் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி 27/8 அன்றே 3ஆம் இடம் போகிறாருங்க. இது ஓரளவு பாசிட்டிவ். இந்த வெடுக்கு துடுக்குன்னு பேசி சிக்கலை ஏற்படுத்திக்குவீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாறுபடும். அந்த மாதிரி இது குறையும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு பாவி லக்னாதிபதியாக வந்தாலும் அது அசுபக்கோள் தான். அந்த பாவக்கோள் அங்கே இருக்கிறப்ப ஒரு தைரியம் வரும், பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அது கிடைக்கும். எப்போன்னா 27/8, தட் இஸ் ஒரு 1 வீக்லேயே. அப்போ 1 வீக் வரைக்கும் பேச்சில் கவனத்தை வச்சுக்கோங்க. வெடுக்கு திடுக்கணும், முறிவு பிரிவு சிக்கல் வர மாதிரி பேசிடாதீங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாக வர்றதால பேச்சில் இந்த முறிவு பிரிவு வர்ற மாதிரி வரும். கவனம் தேவை. இந்த ரிஷப செவ்வாயாக இருந்தாலும் மிதுன செவ்வாயாக மாறிட்டார் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். சூரியனும் 5ஆம் இடத்ததிபதி கிட்டத்தட்ட 17/9/2024 வரைக்குமே ஆட்சியாக இருக்கிறார். அதனால தான் இந்த மாதம் பலனில் சூப்பராக நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 days தான். ஏன்னா நான் உங்களுக்கு பலன் சொல்கிறது 20/8 முதல் 20/9 வரைக்கும். இப்போ 17/9 வரைக்கும் ஆட்சியாக இருக்கார். லாஸ்ட் 3 days கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். பெரிய அளவு உங்களுக்கு கோள்கள் கெடுக்கிற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. எக்ஸப்ட் இந்த 2ல் செவ்வாய் இருக்கிறப்ப கவனம். அண்டு 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லாத இதை கொடுக்கும். அண்டு 4ஆம் இடத்ததிபதி நிதானத்தை கொடுப்பார். 11ல் உட்காந்து ஓவர் நிதானமாக இருந்தீங்கன்னாக்கா லாபம் கிடைக்காம போயிடும். அதே டயத்தில் வக்ரம் பெற்று போய் அந்த சனி பகவான் இருக்கிறதால ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுலையும் ஒரு விழிப்புணர்வு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நினைத்தது நிறைவேறி கூத்தாடும் நேரம் தான் சொல்லியிருக்கேன். என்னதான் இந்த கோச்சார ரீதியாக கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை சொன்னாலும் உங்களுடைய பர்த் சார்ட், நீங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபத்தி போகுதுங்கிறத பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பல வீடியோவில் சொல்லுவேன், மெடிடேட் பண்ணிட்டா கோள்கள் பெரிதாக உங்களை கெடுக்க முடியாது.
ஏன்னா நல்ல இந்த மாத பலன்கள் வந்தது ஃபுல்லாக அனுபவிக்க முடியும். இதே மெடிடேட் பண்ணல அப்படின்னா சிக்கல்கள் வரும். இப்போ தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா தசாபுத்தி தான் அதிக டாமினேட்டடாக, கிட்டத்தட்ட 70% அதற்கு தான் நான் மதிப்பு கொடுப்பேன். கோச்சார ரீதியாக ஒரு 25-30% தான் இது கோச்சாரம் வேலை பார்க்கும்பேன். ரிசல்ட்டு வந்து தசாபுத்தியை பொறுத்து தான். இது மாதிரி சூழல்லாம் வந்தாலும் நல்ல தசாபுத்தி அப்படின்னாக்க பக்காவாக ரிசல்ட் கிடைக்கும். கெட்ட தசாபுத்தினா கிடைக்கிற மாதிரி வந்துட்டு, நினைத்தது நிறைவேறுற மாதிரி வந்துட்டு அது கடைசியில் முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படியே வைஸ் வர்ஸா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். பொதுவில் இந்த செவ்வாய் ஒரு வாரம் உங்களை உணர்ச்சி வசப்பட்டு முறிவு பிரிவுன்னு சிக்கல் வர்ற மாதிரி பேசுகிறதுக்கு வைப்பார். அதில் கவனமாக இருங்க. இந்த 9ஆம் இடத்த அதிபதி இந்த 2ல் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு தன வருவாய் பேரு புகழோடையே கிடைக்கும். அதை அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அதை பெருமைக்காக புகழுக்காக ஓவராக விரயம் பண்ணிடாதபடியும் ஒரு கவனம் வச்சுக்கணும். ஆக இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2024 மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. நினைத்தது நிறைவேறி கூத்தாடும் நேரம்தான். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.